இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள 5 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் தேங்காயெல்லாம் வந்து உடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் இன்னொரு மூடி வைப்போம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 நாளே அது உள்ளே வந்து கொலங்கிற மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உடச்சிட்டு எடுத்து வைக்கிற தேங்காயில் உள்ள சால்ட் உப்பை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே வந்து இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப் நம்பர் 2, மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாயிருங்க. அந்த டைமில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பிளேடு வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே ஷார்ப் ஆயிரும். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் வாங்குகிற பிஸ்கட் பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற பிஸ்கட் பாக்கெட்டை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா நமுத்து போயிருங்க. அந்த மாதிரி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் பிஸ்கட்டெல்லாம் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிங்கன்னா இன்னுமே வந்து அதோட கிறிஸ்பினஸ் வந்து இருக்கும். வெளியே கூட வச்சுக்கலாம். இந்த டிப் வந்து பிஸ்கட் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து டிப் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாங்குகிற சிரப்போட அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் அந்த சிரப் வலிஞ்சு போய் அது வந்து மறைஞ்சிருங்க. அந்த மாதிரி மறைஞ்சிருச்சுன்னா நம்ம எப்போ எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அவசர நேரத்துக்கு டக்குன்னு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிரப் பாட்டில் வாங்கிட்டு வந்தோடனே அந்த எக்ஸ்பைரி டேட் மேலே டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க. சில டேப்பை இந்த மாதிரி ஒட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சிரப்பு அழிஞ்சாலுமே அதில் பட்டாலுமே அது வந்து அழியாது. டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் சில சமயம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த வாய்ப்பகுதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். அதே போலவே முறுக்கு விரல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஓப்பன் ஆயிருங்க. அதே சமயம் நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.